நான் கேட்கிறேன், ஏன் அதிமுகவை பத்தி மட்டும் பேசவே மாட்டீங்க? அப்ப ஊழல் பண்ற கட்சி அதிமுக தானே. நம்பர் 1 ஊழல் பண்ணவங்க அவங்க தான். இப்ப போராட்டம் நடக்கிறது பாத்தீங்கன்னா வெறும் 2 ஜோன்ல மட்டும் தான் வந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆனா மொத்தம் மிச்சம் இருக்கிற 13 ஜோன்லயும் எல்லாம் வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியுது தமிழ்நாட்டுல வந்து சிறப்பான ஆட்சி நடக்குது, நம்ம எதுக்கு வரணும், நம்மளுடைய வேலையை பார்க்கலாம், இந்த அரசு வந்து சிறப்பா செயல்படுது, அவங்க வேலையை பார்க்கணும், அதாவது அரசியலுக்கு வந்து தான் நல்லது செய்யணும்ன்ற அவசியம் இல்ல, நம்ம இப்படியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வந்து பண்ணிட்டு இருக்காரு. நான் ஒண்ணு கேட்கிறேன், ஓபன் சேலஞ்சு. இதே போல விஜய் அது பண்ணிட்டார், இது பண்ணிட்டார், இது கீச்சாரு, நொட்டுலாருன்றீங்களே, எவனாவது ஒருத்தன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் 2021ஆம் ஆண்டு தைரியமா வந்து ஒரு அறிக்கை விட்டு கேள்வி கேட்கிறாங்க, நீதிமன்றத்துல கேஸ் போயிட்டு இருக்கு, நீங்க எப்படி வந்து இவங்களை வேலையை விட்டு தூக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிக்கை ஒன்று விட்டாரு. அந்த அறிக்கை தான் இது. ரோஸ் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றைக்கு நமக்கு சூப்பர் டேங்க்ஸ் மூலமாக உதவிய நல்ல உள்ளங்கள் யாரான்னு பாத்தீங்கன்னா செலியன் நந்து, ஆண்டனி ஜெரால்ட் மற்றும் குமரன் ரங்கசாமி 3 பேரும் உதவி இருக்கிறாங்க. இவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கடந்த ஒரு வார காலமாக பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லையும் சரி, இல்ல சோசியல் மீடியாலும் சரி, ஏன் ரோஸ்ட் பிரஸ் வந்து இந்த கார்பரேஷன் ஸ்டாஃப், அதாவது தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களே, இதை பத்தி ஏன் பேச மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். அதை பத்தி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருந்தோம். எதுக்காக இந்த போராட்டம் பண்றாங்கன்றத வந்து இப்ப தெளிவா நம்ம பார்க்க போறோம். அங்க என்ன வந்து போராட்டம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்களை வந்து வேலையை விட்டு நீக்கிட்டதாகவும், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வேலையை வந்து அரசு பணியா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போராட்டம் கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது அங்க இருக்கிற வேலையாட்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து சிலர் பாத்தீங்கன்னா இப்போ வந்து என்னன்னா, எனக்கு வேலை கிடைச்சா போதும் அப்படின்றது இருக்காங்க. ஆனா வந்து என்ன பண்றாங்க, இல்ல நீங்க வந்து இதுதான் டைமு, இந்த டைம்ல வந்து நீங்க போராட்டம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அரசு வேலை கண்டிப்பா வந்து கிடைக்கும், அதனால விடாம அரசியல் பண்றதுக்காக வந்து அவங்கள வந்து தூண்டுதலின் பெயர்கள்ல வந்து இந்த போராட்டம் நடக்கிறதுன்றது நம்மளுக்கு தெளிவா தெரியுது. ஏன் எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது திமுக தான் வந்து இதை பாத்தீங்கன்னா பிரைவேட்டா மாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் பிரச்சாரம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருந்து பாத்தீங்கன்னா புரட்சியாளர்கள்ன்ற பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி எல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா மைக்ல, அவங்க எல்லாம் வந்து தூண்டுதல் பேர் சொல்றாங்க. அதாவது நீங்க பேசுங்க, நாங்க பாத்துக்கிறோம், கண்டிப்பா வந்து இந்த ஆட்சியில கிடைக்கலாலும் அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி தான் வரும், அதனால வந்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் அவங்கள வந்து வேலைக்கு எடுத்து இந்த கவர்மெண்ட் வேலையா வந்து கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள். இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியல. 2011 ஆகஸ்ட் மாதம் பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்ல வேலை செஞ்சவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இதுல வந்து பிரைவேட்டா மாத்துறாங்க. அதாவது தூய்மை பணியாளர்களை வந்து பிரைவேட், அதாவது தனியார் இடம் பாத்தீங்கன்னா ஒப்படைக்கிறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா 2011 ஆகஸ்ட் மாதம் யாரு முதலமைச்சரா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஜெயலலிதா தான் பாத்தீங்கன்னா அவங்க பீரியட்ல வந்து இவங்கள பிரைவேட்டா மாத்துறாங்க. இதை பத்தி யாருன்னா பேசுறாங்களா? பேச மாட்டாங்க. இப்ப இருக்க தற்போது முதலமைச்சர், அதாவது முன்னாள் எதிர்கட்சி தலைவர் அந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாரு. இந்த மாதிரி வந்து இவங்க எல்லாம் வந்து பணி நிரந்தரம் பண்ணணும், இவங்கெல்லாம் வந்து நீங்க ஏன் வேலையை விட்டு தூக்குனீங்க, இவங்களுக்கு திருப்பி வந்து வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து அறிக்கை விட்டார். அப்ப இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க அறிக்கை விட்டீங்க, இப்ப ஏன் வந்து இவங்களுக்கு வந்து வேலை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் வந்து சோசியல் மீடியால போட்டு திமுக வந்து மக்களுக்கு வந்து சரியாவே செய்ய மாட்டாங்க, தூய்மை பணியாளர்களை மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய் பிரச்சாரம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வேலையை விட்டு தூக்குறாங்க. அதுக்கு அறிக்கை போகுது. அப்போ பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல இருந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து நான் வேலையை விட்டுலாம் தூக்க கூடாது, இவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா பணியில இருக்கணும், அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கணும், அவங்க வேலையை திருப்பி ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப வேலை பார்த்தவங்க யாருமே பாத்தீங்கன்னா இப்போ இங்க போராட்டம் பண்ணல. இன்னமும் பாத்தீங்கன்னா இந்த 12,000 பேர், அதாவது வேலையை விட்டு நீக்கப்பட்டார்கள் இல்லையா அதிமுக பீரியட்ல, அவங்க எல்லாம் வந்து இன்னமும் வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த NULM குழு இருக்கு பாத்தீங்களா, அதாவது சொர்ண ஜெயந்தின்ற ஒரு பேர்ல இப்ப போராட்டம் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் வந்து சம்பளம் வழங்கப்பட்டுச்சு. சோ வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆன உடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சம்பளம் வந்து கம்மியா கிடைக்கிறதுனால இந்த போராட்டம் நடக்குது. சோ வந்து இதை என்ன பண்றாங்க, இதுதான் சான்ஸ், இது வச்சு நீங்க கவர்மெண்ட் வேலை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எத்தனை பேருக்கு இதுல கவர்மெண்ட் வேலை கொடுக்க முடியும்? ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நிதி நெருக்கடி நம்ம சைட்ல வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ஒன்றிய அரசு பாத்தீங்கன்னா எந்த விதமான வந்து நம்மளுக்கு வந்து எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ வந்து கார்பரேஷன் ஸ்டாஃப் எல்லாமே வந்து கவர்மெண்டா மாத்தி சம்பளம் கொடுத்தா இதால அரசால பண்ண முடியுமா?
அதுவும் இத்தனை நாட்களாக சும்மா இருந்துட்டு இப்ப எலெக்ஷன் வர டைம்ல வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனையை வந்து கிளப்பி விட்டுறாங்கன்றது நம்ம பார்க்கும்போது தெளிவா தெரியுது. இது ஏன் இந்த கேவலமான ஒரு விஷயத்த பண்றாங்க என்று சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. போராடுறது கண்டிப்பா வந்து அவங்களோட உடைமை. 16,000 ரூபாய் சம்பளம் இப்ப கொடுக்குறேன்னு சொல்றாங்க, யாருன்னா ஒத்துப்பாங்களா? சோ அதை நீங்க சொல்லலாம், இந்த மாதிரி வந்து 16,000 சம்பளம் கொடுக்குறாங்க, எனக்கு நான் முன்னாடி வாங்கியிருந்த 20,000 ரூபாய் வந்து சம்பளம் வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இதை வந்து அரசு பணியா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுல வந்து இது என்ன நியாயம்? இது எனக்கு தெரிஞ்சு அங்க இருக்கிற பணியாளர்கள் எல்லாமே யாரோ பின்புலத்துல இருந்து நீங்க வந்து தூண்டி விடுறானுங்க. தூண்டி விடுற பேரு தான் அவங்க பண்றாங்க. அவங்க பாவம். அவங்க போராட்டம் பண்ண வேணாம்னு சொல்ல, நீங்க போராடுங்க. ஏங்க நாங்க போன வாட்டி 20,000 ரூபாய் வாங்கியிருந்தோம், இந்த கான்ட்ராக்ட்காரன் வந்து எங்களுக்கு 16,000 ரூபாய் தரான் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுல ஒரு நியாயம் இருக்கு, நீங்க கண்டிப்பா நீங்க கேட்கலாம். ஆனா வந்து அரசு வேலையா வந்து மாத்துறதுன்றது எப்படி முடியும்? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அரசு வேலையா மாத்துறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. இந்த கார்பரேஷன் பாத்தீங்கன்னா வந்து இப்ப வந்து இல்லங்க, கடந்த 30 வருஷமா தான் இது பிரைவேட் கையில இருக்குதுன்றது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியலையே. இப்ப திமுக அரசு தான் பிரைவேட்டா மாத்திச்சு சொல்றானுங்களே, இப்ப அதிமுக பீரியட்ல தான் வந்து இந்த பிரைவேட்டா மாத்தி கான்ட்ராக்ட் கொடுக்குறானுங்க ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு. அப்ப 12,000 பேரை வந்து தூக்குனாங்களே, அப்ப வந்து எத்தனை பேர் வந்து போராட்டம் பண்ணாங்க? ஏன் எதிர்த்து கேள்வி கேட்டாங்க? கிடையாது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் 2021ஆம் ஆண்டு தைரியமா வந்து ஒரு அறிக்கை விட்டு கேள்வி கேட்கிறாங்க, நீதிமன்றத்துல கேஸ் போயிட்டு இருக்கு, நீங்க எப்படி வந்து இவங்களை வேலையை விட்டு தூக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிக்கை ஒன்று விட்டாரு. அந்த அறிக்கை தான் இது. இதை விட்டுட்டு சும்மா வந்து ஐயோ கவர்மெண்ட் வேலையை மாத்தணும், இதெல்லாம் மாத்துறதுக்கான சாத்தியம் அல்லன்றது வந்து ஒரு தயவுசெய்து தெளிவுபடுத்தி விரும்புறேன். நான் அந்த அறிக்கையை வச்சுட்டு அந்த போட்டோ வச்சுட்டு இந்த போராட்டம் நடத்துறதுலாம் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் ஒன்று கேட்குறேன், சரி நீங்க வந்து உங்களுக்கு வேலை வேணும் எல்லாமே சொல்றேன், நீங்க கடந்த 4 வருஷமா என்ன பண்ணியிருந்தாங்க? நான் மீண்டும் சொல்றேன், அந்த துப்புரவு பணியாளர்களை நான் குறை சொல்லவே இல்லை. இந்த தூண்டி விடுறானுங்க பத்தியா அரசியல் நோக்கத்தோட, அதாவது திமுக மேல ஏதாச்சும் தசை திருப்பணும். இந்த கடந்த இப்போ எலெக்ஷன் வரதுக்கு இன்னும் 8 மாசம் இருக்கு. இந்த 8 மாசத்துல என்னென்னலாம் அவதூறு பரப்பணுமோ அதெல்லாம் பரப்புறாங்க. இப்ப போராட்டம் நடக்கிறது பார்த்தோம்னா வெறும் 2 ஜோன்ல மட்டும் தான் வந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆனா மொத்தம் மிச்சம் இருக்கிற 13 ஜோன்லயும் எல்லாம் வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியுது இது பண்ண முடியாது, இதுதான் விஷயம்ன்றது தெளிவா புரியுது. அதாவது என்னன்னா இவங்களுக்கு என்ன தேவை, இப்ப வந்து இதுதான் சான்ஸ்ப்பா, இப்ப வந்து எதுலையுமே பண்ண முடியல. ஏன்னா இந்த அரசு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட திட்டங்களை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாலின், அப்புறம் பாத்தீங்கன்னா நலம் காக்கும் ஸ்டாலின் போன்ற திட்டங்கள் வந்து மக்கள் வந்து மிகுந்த பயன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே திமுக பக்கம் மாறுது. கண்டிப்பா வந்து இந்த ஆட்சியை தொடரணும், இவங்க தான் நல்லது பண்றாங்கன்றது அந்த அளவுக்கு போயிடுச்சு. சோ என்ன பண்றாங்கன்னா இப்போ வந்து இவங்களை வச்சு, அதாவது இந்த தூய்மை பணியாளர்கள் சிலர், எல்லாருமே எல்லாம் சொல்ல, சிலரை வச்சு என்ன பண்றாங்க, இவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக அவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறாங்க இவங்க. இதுதான் உண்மை. இத்தனை நாளா போராட்டம் பண்ணாம இப்ப வந்து திடீர்னு வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்றீங்களே, ஒரு நியாயமா இது? நான் கேட்கிறேன், இத்தனை நாளா நம்முடைய முதலமைச்சர் ஒரு நல்ல விஷயம் நடக்குது, இந்த போராடுறாங்க, மக்கள் போராடுறாங்க, இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுன்றது யோசிக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா யோசிப்பாரு. அதாவது கண்டிப்பா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு வந்து இந்த அரசு கண்டிப்பா கொடுக்கும். 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்த நீங்க 16,000 ரூபாய் கொடுக்கிறது வந்து அது யாராலையும் ஏத்துக்க முடியாது. இது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணுவாங்கன்றத வந்து முழு நம்பிக்கையோட கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆனா நீங்க தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, உங்க பின்னாடி இருந்து தூண்டி விடுறானுங்க பாருங்க, அவங்க பேச்ச மட்டும் நம்பாதீங்கன்றத நாங்க கேட்டுக்கிறோம். என்னடா ஆச்சு இவனுக்கு, ஏன் வந்து தாவேக்கா தற்கூறிங்களை பத்தி பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து நேத்துல இருந்து கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ வந்து பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாங்க இன்னைக்கு வந்து சிறப்பான சம்பவங்கள்லாம் இருக்கு. நேற்றுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் மன்றம் என்ற நிகழ்ச்சி வந்து தினத்தந்தி நடத்தினாங்க. அதுல வந்து நம்மளுக்கு பேச்சாளர் ஒருத்தர் இருக்காரு, அவரு மிகப்பெரிய ஒரு பெரிய பேச்சாளர் நினைப்பவர். அவர் வந்து என்ன பண்றாருன்னா மைக்கை பிடிச்சிட்டு இவங்களாம் வந்து விளம்பரம் வந்து பண்றானுங்க, அது மட்டும் தான் பண்றாங்க, வேற ஒன்றும் பண்ணல. இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஓரணியில் திமுகவும் பாஜகவும். என்னடா அது ஓரணியில் திமுகவும் பாஜக சொல்றாங்களே, ஓரணியில் தமிழ்நாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலாய்கிறாராமா. அதாவது ஓரணிகள்னா திமுகவும் பாஜகவும் ஒன்னா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே என்ன பண்றாங்க அந்த நெறியாளர், எவ்வளவுதான் என்னதான் நீங்க சொன்னாலும் ஆனா நீங்க அதிமுக பேரை மட்டும் ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவரு முழிச்சுட்டு இருக்காரு. இந்த வீடியோ நீங்க பாருங்களேன். ஏன் அதிமுக பேச மாட்டேங்கிறாங்க? அதிமுக கட்சி ஊழ கட்சியா இல்லையா? அதிமுக கொடுங்கோ ஆட்சி கொடுத்தா இல்லையா? தூத்துக்குடியில இறந்து போன தங்கச்சி சோனியோட தாயார் தாவேக்கா இருக்காங்க. ஆனா அந்த தாவேக்கா அதிமுக விமர்சிக்க மறுக்கிறது. நீ சந்தர்ப்பம் இல்லையா? ஏன் கவினோட மரணம் குறித்து விஜய் அறிக்கை ஏன் பார்க்க போகலாம்? ஏன்னா ஒரு சமூக வாக்கு கிடைக்காதோங்கிற கை. நான் கேட்கிறேன், ஏன் அதிமுக பத்தி மட்டும் பேசவே மாட்டீங்க? எதுக்கு பேச மாட்டீங்க?
ஏன் அதுதான் நான் கேக்குறேன். இப்போ நீங்க வந்து மாற்று அரசியல் பண்ண வந்திருக்கீங்க, அதாவது ஊழலை ஒழிக்க. முதல் பாயிண்ட் என்ன, நீங்க வந்து தமிழ்நாட்டுல ஊழலை ஒழிக்கணும்னு சொல்றீங்க. அப்ப ஊழல் பண்ற கட்சி அதிமுக தானே. நம்பர் 1 ஊழல் பண்ணவங்க அவங்க தான். அவங்க முதலமைச்சரே பாத்தீங்கன்னா ஊழல் பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கு போனாங்க. அதாவது முதலமைச்சரா இருக்கும் போதே எங்கேயுமே நடந்திருக்காது, 2 வாட்டி பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிருக்காங்க. எதுக்கு? ஊழல் பண்ணிட்டு சொத்து குவிப்பு வழக்குல போயிருக்காங்கன்றத எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து அது அதிமுக பத்தி மட்டும் இவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா அதிமுக கிட்ட இன்னும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இது ஏன் ஒண்ணும் புரியல. ஊழல் ஒழிக்கணும்ன்றானுங்க, அதிமுக கூட பேசுறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துறானுங்க. அப்புறம் என்ன சொல்றானுங்க, இந்தாங்க இந்த மாதிரி இந்த ஈழத்தமிழர்கள் வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணி விட்டீங்க, துரோகம் பண்ணிட்டீங்க, கச்சத்தீவு வந்து தாரவாத்து குத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. ஆனா வந்து காங்கிரஸ் கூட வந்து பேசிட்டு இருப்பானுங்க. இவனுங்க யாரு தான், இவனுக்கு என்னதான் நோக்கம் இவனுங்களுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நீ யோசிப்பீங்க. ஒரே ஒரு நோக்கம் தான் இவனுங்க, என்னன்னா திமுகவை வந்து வீழ்த்தணும். ஏன்னா மற்ற கட்சியெல்லாம் ஒழுக்கமான கட்சி இல்ல, இவங்களே வந்து பக்காவான கட்சி. ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஒரு மக்களால் வந்து மக்கள் தமிழ்நாடு மக்கள்லாம் வந்து போயிட்டு என்ன பண்றாங்க, விஜய் வீட்டு முன்னாடி போய் நின்று, ஐயா தமிழ்நாடை நீங்க தான் காப்பாத்தணும், தமிழ்நாடு சீரழிஞ்சு போயிச்சியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட மாதிரி தமிழ்நாடை காப்பாத்துறதுக்கு வராராம் அப்படியே குதிச்சு. யாரே? நம்ம தாவேகா தலைவர் விஜய். இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? இது எந்த விதத்துல நியாயம் நான் கேக்குறேன். இது என்னது இது? அப்புறம் அந்த நெறியாளர், இதே நெறியாளர் பேசுறான், என்ன சொல்றாரு, இந்த மாதிரி மக்கள் வந்து எங்கேயும் பயங்கர வரவேற்பு, போகும் இடமெல்லாம் வரவேற்பு. அதுக்கு நெறியாளர் கலாய்க்கிறாங்க. சரி, எங்க போனாரு? கரெக்ட் தானே? அந்த வீடியோ பாருங்க. இன்றைக்கு நம்முடைய தலைவர் செல்லுகின்ற இடமெல்லாம் மிகப்பெரிய எழுச்சி. எங்கெல்லாம் போறாரு சொல்றேன், நான் சொல்றேன். கரெக்ட் தானே? கரெக்ட் தானே கேக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பேச்சாளர் இது வச்சுக்கின்னு இது வந்து பேசிட்டு இருக்கு பேச்சு. ஏன்னா எம்ஜிஆர் கூட எல்லாம் எதுக்குடா கம்பேர் பண்றீங்க? எம்ஜிஆரும் நீங்களும் ஒன்னா? எம்ஜிஆரும் நீங்க ஒன்னா? நான் நேத்து பாத்தீங்கன்னா, நேத்து அதே நிகழ்ச்சி நீயா நானால பாத்தீங்கன்னா சாதிச்ச மாணவர்கள், அதாவது அகரம் பவுண்டேஷன் மூலியமா வந்து சாதிச்ச மாணவர்கள் வந்து நேத்து பேசினாங்க. அதுல வந்து ஒரு சிலர் மாணவர்கள் பேசும்போது பார்த்தோன்னா உண்மையாவே சொல்றாங்க, எனக்கு ரொம்ப கண் கலங்கிச்சுன்னு அழுதுட்டேன். அந்த அளவுக்கு வந்து சூர்யா சார் பண்ணிருக்காரு. அவருலாம் அரசியல் வரணும்ல. ஏன் வரல? ஏன்னா அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டுல வந்து சிறப்பான ஆட்சி நடக்குது, நம்ம எதுக்கு வரணும், நம்மளோட வேலையை பார்க்கலாம், இந்த அரசு வந்து சிறப்பா செயல்படுது, அவங்க வேலையை பார்க்கணும். அதாவது அரசியலுக்கு வந்து தான் நல்லது செய்யணும் அவசியம் இல்ல, நம்ம இப்படியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இவரால சாதிச்சவர் மாணவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அது டிவிலே பார்த்திருப்பீங்க நீங்க. நேத்து உண்மையாலங்க சில மாணவர்கள் எல்லாம் பேசும்போது மனசு ரொம்ப கலங்கி போச்சு. அதாவது ஒரு மாணவி சொல்றாங்க, அதாவது சூர்யா மூலியமா, அது அகரம் பவுண்டேஷன் மூலியமா படிச்சு இந்த அளவுக்கு எம்என்சில ஒர்க் பண்ற ஒரு மாணவி, அவங்க வந்து பேசுறதை கேட்கும்போது ஒரு உண்மையாலுமே சொல்றேன், கோபிநாத் சார் கேட்கிற அந்த மாணவி கிட்ட, ஆமா இப்ப என்னம்மா பண்றீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு எம்என்சில வந்து ஒரு டீம் லீடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்கு வந்து அப்பா அம்மா என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு திருப்பி அவர் கேட்கிறாரு. அந்த மாணவி சொல்றாங்க, எனக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்ல, எனக்கு பாட்டி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல எனக்கு பேசினவரை கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. இந்த வீடியோவை நீங்க கொஞ்சம் பாருங்க. அம்மா அப்பா என்ன பண்றாங்க? எனக்கு அம்மா அப்பா இல்ல, பாட்டி மட்டும்தான். 1.5 வயசுது பையன், 8 மாசம், 2 பேரும் செத்து போயிட்டாங்க. நானே தான் தினம் 100 ரூபா 200 ரூபா கூலி சம்பாரிச்சு வந்து ஏதாவது ஒரு சோறு கூட ஆக்குவாங்க. அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது, படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. சாமி நீதான் சாமி, எனக்கு சாமி, எங்க ஆளால காப்பாத்துனதே நீதான். சம்பளத்தை வாங்கி இன்னைக்கு அது பயங்கரமான வீடு கட்டி இருக்குது. வாடகை வீட்டுல குடியிருந்த இன்னைக்கு அருமையான வீடு கட்டி இருக்குது. பாத்தீங்களா? அந்த பாட்டி தான் வந்து அவங்கள படிக்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் படிக்க முடியாம போகுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா யாரு உதவி பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோன்னா சூர்யா. இப்போ வந்து இந்த மாணவி வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து சொந்தமா ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு கட்டி அவங்க பாட்டியை வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. இதுதானே சாதனை? இதுதானே சாதனை? இதை விட நம்மளுக்கு என்ன வேணும்? இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் ஒண்ணு பண்ணிருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அது இதே போல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து வரான், உங்க பையனை என்னவா ஆக்கணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, என் பையன் வந்து டாக்டர் நந்தகுமார், என் பையன் பேர் கூட டாக்டர் நந்தகுமார் தான், இப்போ கூட வந்து அவனை வந்து வீட்டில் டாக்டர் நந்தகுமார் தான் கூப்பிடுறேன். நான் வந்து கல் உடைச்சி இந்த சித்தாள் வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கு தான் என்னால் முடியல, பட் ஆனால் என் பையனை படிக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இதை வந்து சூர்யா காதுக்கு போய் சூர்யா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்து படிக்க வைக்கிறாரு. படிச்சு வச்சு அதே நிகழ்ச்சியில அந்த பையன் வந்து டாக்டராய் வந்து நிக்கிறான் பாருங்க. இந்த வீடியோ நீங்க பாருங்க. உங்களை என்ன வாக்கணும்? உங்க அம்மா காசு. பையன் பேர் என்ன? டாக்டர் நந்தகுமார். அன்னைக்கு என்ன சொல்லி கூப்பிட்டீங்க உங்க பையனை? டாக்டர் நந்தகுமார் வைக்க விடுமா? உடைச்சி கஷ்டப்பட்டு என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு சார் ஹெல்ப்ல இருந்தாரு. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா
அத்தனைக்கு காரணம் நாகம் ஃபவுண்டேஷன் சார் மட்டும்தான். அவர் வந்து கடவுளுக்கு மேல. எனக்கு அந்த அவ்வளவு அங்கீகாரம் கொடுக்காதீங்க, அவ்வளவு இடம் கொடுக்காதீங்க. அப்படி ஒரு கடவுள் கூட என் முன்னால வரல, இவர் வந்தாரு. அப்படிங்கும்போது யாருன்னு நான் சொல்லணும்? சரி. சோ வந்து இது போல வந்து பல மாணவர்கள்ங்க இப்ப எவ்வளவு பெருமை பாருங்க. அவங்க சொல்றாங்க நீங்க தான் கடவுள், நீங்க தான் வந்து என்ன இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய்மார்கள் வந்து சொல்லும் போது இதை விட பெருமை என்ன வேணும்? இது நடிப்பு இல்ல, போலி வேஷம் போடல, அரசியலுக்காக, அதாவது ஆதாயத்திற்காக, தன்னுடைய சொந்த சுயநலத்துக்காக இவர் பண்ணலன்றது ப்ரூவ் ஆகுது. மாணவர்களை படிக்க வைக்கிறாரு, மாணவர்களை படிக்க வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. இவரு அரசியலுக்கு வந்தாருன்னா தைரியமா, நான் ஓப்பனா சொல்றேன், வரட்டும், நாங்க ஆதரவு தெரிவிப்புங்க இந்த மாதிரி மனுஷனுங்க. நான் ஒண்ணு கேட்கறேன், ஓப்பன் சேலஞ்சு. இதே போல விஜய் அது பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாரு, இது கீச்சாரு, நொட்டுனாருன்றீங்களே, எவனாவது ஒருத்தன் எனக்கு விஜயால தாங்க இந்த அளவுக்கு நான் இந்த அளவுக்கு வளர்ந்தேன், இவ்வளவு தூரம் நான் படிக்க வச்சிருக்காரு, நான் கலெக்டரா இருக்கேன், டாக்டரா இருக்கேன், ஒரே ஒருத்தன் வந்து சொல்லுங்க பார்க்கலாம். இவனுங்க எல்லாமே சினிமாவை பார்த்துட்டு இவரை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லிட்டு வந்து உக்காடுறானுங்க. இவனுங்களை போய் மத்தவங்க கூட கம்பேர் பண்ணுங்க, எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்றாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றானுங்க. இவங்களுக்கு ஒரே நோக்கம் என்னன்னா, பிஜேபி என்ன சொல்லிருக்கு, நீங்க திமுக ஓட்ட பிரிக்கணும், இந்த வேலையை மட்டும் நீங்க பாருங்க, நான் வந்து ஆட்சி அமைக்கணும் அதிமுக கூட சேர்ந்து. இதுதான் இவங்களுடைய முழு இதுவா இருக்கு, முழு வீச்சுல வந்து இறங்கி இருக்கானுங்க இவனுங்க. இவங்க உண்மை. அப்புறம் ஒரு சரியான சம்பவம் நடந்துருதுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தாவேக்கா தற்கூரிஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு போஸ்டர் அடிச்சு ஓட்டிக்கிறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆத்தூர் தொகுதி, அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பெரியசாமி இருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த தொகுதியில வந்து ஒரு போஸ்டர் அடிச்சு ஓட்டிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 1,35,572 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி, வாகை சூட தமிழக வெற்றி கழக தலைவர் 2026 மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கானுங்க. எங்க அப்படி போட்டுக்கிறானுங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் வந்து திமுக சைட்ல இருந்து என்ன போட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஆத்தூர் தொகுதியில் எங்கள் அமைச்சரை எதிர்த்து நிற்கும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் டெபாசிட், அதாவது டெபாசிட் வாங்கினா கண்டிப்பா வந்து நாங்க சேலை கட்டிக்கிறோம், அப்புறம் இட்ஸ் வெரி ட்ரூ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. சம்பவம் எப்படி இருக்கு? இதுதான் சம்பவம். இவனுங்க தாவேக்கா பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன்ல நிக்கல, இது வரைக்கும் எலெக்ஷன்னா என்னன்னு கூட தெரியாது இவங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஓட்டு எப்படி போடணும், ஓட்டு மட்டும் தான் போட தெரியும். அங்கிற பிஎல்ஏ ஏஜென்ட் வேலை அது என்னன்னு சொல்லிட்டு தெரியாது, மக்களை வந்து எப்படி சந்திச்சு ஓட்டு கேட்கறதுன்னு தெரியாது, என்ன பண்ணணும் தெரியும், ஏது பண்ணணும் தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சது ஒண்ணு தான், படம் பார்க்கணும், சேரை ஓடிக்கணும், கட் அவுட் வைக்கணும், பால் ஊற்றணும், தளபதி டிவிக்கேன்னு கத்தணும், இது மட்டும்தான் தெரியும். வேற எந்த இதுவும் உங்களுக்கு தெரியாது. இவனுங்க வந்து எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முன்னாடி 1,35,000 ஓட் வாக்கு விகிதம் ஜெயிச்சிருவானுங்களாம். இதெல்லாம் என்னது இது? இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இது அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இவனுங்களாவே கற்பனை உலகத்துல வாழுறானுங்க, எதுக்குன்னே தெரியல. ஒரு அரசியல் வேலையும் இது வரைக்கும் இங்க பண்ணவே இல்லை. இது வரைக்கும் ஒருத்தன் கூட பண்ணல அவன் கட்சியில இருந்து. சும்மா வந்து இங்க வந்து விஜய் போட்டோ வச்சுக்கின்னு சும்மா வந்து பிலிம் மட்டும் தான் காட்டிட்டு இருக்கானே தவிர, அவரும் பிலிம் தான் காட்டுறாரு, அதை தவிர ஒண்ணுமே பண்ணவே இல்லை. அதாவது இவனுங்கெல்லாம் வந்து என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம இஷ்டத்துக்கு உளறி தள்ளிட்டு இருக்கானுங்க. வேற எதுவுமே தெரியாதுங்க உங்களுக்கு. இப்போ அகரம் ஃபவுண்டேஷனை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், யார் பண்ணா எல்லாம் கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு எல்லாம் தெரியும். இவனுக்கு வந்து ரொம்ப அறிவு ஜீவித்தனமா வந்து என்ன பண்றாங்கன்னா, என்னது அகரம் ஃபவுண்டேஷன்ல நாங்க இல்லையா, என்ன சொல்றீங்க, அகரம் ஃபவுண்டேஷன்ல எங்க தலைவர் தான் நடிச்சாரு. டேய், தலைவர் நடிச்சா போதுமா? ஏன்னா நடிக்கிறது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதுலயும் போயிட்டு ஒரு ப்ரோமோ வந்து ப்ரோமோ பண்ணுவோம், அகரம் ஃபவுண்டேஷன் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ பண்ணிருக்காங்க, விஜயை கூப்பிட்டு நடிக்க வச்சுக்கிறாங்க. அதுல என்ன எனக்கு புரியல. நான் நடிச்சாடுறேன் அவ்வளவுதான், நான் வேற எதுவும் பண்ணல, வேற எதுவும் வந்து பண்ணவே இல்லை, வேற எவருக்கும் எந்த உதவியும் பண்ணவே இல்லை. இவர் சும்மா வந்து அங்கங்க சீன் போடுறதுக்கு ஒரு அப்பப்போ வந்து இந்த மாதிரி மேடையில வந்து பசங்களை கூப்பிட்டு சும்மா கேடயம் கொடுத்து ஒரு ரிவார்டு மாதிரி கொடுத்து இது பண்ற மாதிரி பண்றாங்க தவிர, இவங்களால எந்த மாணவர்களும் சரி உயர்ந்ததா வந்து சரித்திரமே கிடையாது. யாராச்சும் தைரியமா இருந்தா ப்ரூஃப்லாம் நீங்க காட்டலாம். அப்புறம் வந்து என்ன சொல்றானுங்க, இல்ல எங்க தலைவர் வந்து ஸ்கூல்லாம் ஸ்கூல்லாம் உங்க தலைவர் கட்டி கொடுக்கல, டொனேஷன் பண்ணியிருக்காரு. அந்த டொனேஷனால அந்த ஸ்கூல்ல வந்து பேர் போட்டிருக்காங்க. அதுவும் வந்து யார் முன்னெடுப்புல, சந்திரசேகர், அதாவது விஜயோட அப்பா இருக்கிற சந்திரசேகர், அவரோட முன்னெடுப்புல நீங்க பண்ணுது. இதெல்லாம் வந்து விஜய் பண்ணதெல்லாம் கணக்குல வராது ராஜா. விஜய் இது வரைக்கும் ஒன்னும் பண்ணவே இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்னும் கிழிக்கவே இல்லை. அதனால வந்து தயவுசெய்து கம்முன்னு இருங்க, எதுவுமே பேசக்கூடாது. திமுக என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து கேட்டுனே இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், எம்ஜிஆர் என்ன பண்ணாரு?
சத்துணவு போட்டாரு. அதுவும் யாரு, காமராஜர் போட்டதை பார்த்து இவர் வந்து சத்துணவு போட்டாரு. அப்புறம் வேற என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. வேற எதுனா எம்ஜிஆர் எதுனா பண்ணியிருந்தாரா? ஒன்றும் பண்ணலையே. அதாவது தன்னை சுற்றியவர்களுக்கு வந்து காசு கொடுத்தாரு, ஹெல்ப் பண்ணாரு, காலேஜ் கட்டுறதுக்கு வந்து இடம்லாம் பிடிச்சி கொடுத்தாரு, இந்த வேலையை தான் பார்த்தாரு, வேற ஒன்றும் பண்ணலையே. எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? எதனா ஒன்று சொல்லுங்க. எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு திட்டத்தை வந்து ஸ்ட்ராங்கா எடுத்து வைங்க. அதே போல ஜெயலலிதா அவங்க என்ன பண்ணாங்க? அம்மா உணவகம் வச்சாங்க. அது இப்போ வரைக்கும் வந்து இந்த அரசு வந்து அதே பேர்ல வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல திட்டம். வேற என்ன பண்ணாங்க? அவங்க கொண்டு வந்து திட்டம்லாம் சொல்லுவா, அம்மா உப்பு, அம்மா அரிசி, அம்மா தண்ணி, இந்த மாதிரி தான் வந்து கொடுத்தாங்க. அதுவும் 10 ரூபாய்க்கு வித்தாங்க. வேற என்னையா கொடுத்தாங்க? திமுக என்ன பண்ணுச்சு நீங்க கேட்டீங்க, ஒரே வார்த்தை, தமிழ்நாடை உருவாக்கியது திமுக தான். 100% இல்லைன்னு சொல்லிட்டு யாராவது ப்ரூவ் பண்ணுங்க. திமுக கொண்டு வந்தது தான் அனைத்து திட்டங்களும். தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி எங்க? இப்போ வந்து முந்தானத்து ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. அதாவது பொருளாதாரத்திலேயே தமிழ்நாடு தான் வந்து அதிகமா இருக்கு. அதாவது 11.19 விழுக்காடு வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்குங்க. நியூஸ் வந்திருக்கு. இது எந்த ஸ்டேட்ல வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சியை கொண்டு வரல. டபுள் டிஜிட்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எவ்வளவு பேர் பெருமை இல்லையா நம்மளுக்கு? தமிழ்நாடு வளர்ச்சி அடையலன்னு சொல்லிட்டு எவனாச்சும் ப்ரூவ் பண்ண முடியுமா? தமிழ்நாடு வளரவே இல்லைங்க, என்னங்க இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவே பண்ண முடியாது. இப்ப ஆனவனா வந்துருவானுங்க. இந்த கார்பரேஷனை பத்தி தெளிவுபடுத்தியாச்சு, இதுதான் உண்மை. இது நான் தவறா பேசியிருந்தா என் மேல கூட வழக்கு கூட தொடரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து பக்கா டீட்டெயில் ரிப்போர்ட்டோட கொடுக்குறேன். நான் போராடுறவங்களை பத்தி நான் தவறு சொல்லவே இல்லை. போராடுறது அவங்களுடைய உரிமை. நீ போராடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எவனுக்கும் உரிமை கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனா அவனை தூண்டி விடுறான் பாரு, இது வந்து அரசு வேலையா மாத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் மாத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதாவது பிரைவேட் கம்பெனிலே நிரந்தர பணி, அப்படி அதுக்கு வேணா வந்து நீங்க போராடலாம். பிரைவேட் கம்பெனி எந்த பிரைவேட் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த வேலையில வந்து நிரந்தரமான ஒரு பணி வேணும். இப்ப பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனிலே வந்து நிரந்தர பணியெல்லாம் இருக்கு. பாத்தீங்கன்னா ஃபோர்டு கம்பெனி அந்த மாதிரி கம்பெனிலாம் இருக்கு. அந்த மாதிரி வந்து நிரந்தர பணி கேட்கலாம் தேவையில்ல. இது வந்து அரசு வேலையை எனக்கு கொடுக்கணும் அப்படின்றது கேட்க முடியாது. அது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று.